Welcome back to session 2 children. Last session we started antibiotic resistance, right? Antibiotic bacterial resistance. Now we are going to discuss about bacterial resistance. If an antibiotic used too often to fight specific bacterial infection, then the bacteria become resistant to specific antibiotic. First of all, what is antibiotic? Antibiotic is a antimicrobial agent. அதாவது ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது ஒரு மெடிசன், ஒரு ட்ரக். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே வரும்பொழுது அந்த பாக்டீரியாவோட செல் வாலையோ இல்லை அந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலான நியூக்ளிக் ஆசிடையோ அழிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் தான் ஆன்டிபயோட்டிக். நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் ஒன் ஆன்டிபயோட்டிக், வாட் இட் வில் டூ இன் யுவர் பாடி? It kills the bacteria through cell wall digestion, through nucleic acid attack. ஒரு பாக்டீரியாவோட செல் வாலையோ ஒரு பாக்டீரியாவோடைய நியூக்ளிக் ஆசிடையோ அழிக்கும் பொழுது அந்த பாக்டீரியாவால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் இறந்துடும். இதுதான் ஆன்டிபயோட்டிக்கோட ஒரு வேலை. ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, ஒரு 5 டோஸ், அதாவது ஒரு 5 டேஸுக்கு உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோயை உண்டாக்கக்கூட பேத்தோஜெனிக் பாக்டீரியாவோட செல்வாலையோ இல்லை அதோட நியூக்ளிக் ஆசிடையோ அழிச்சிடும். தட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், ரைட்? இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் டூ மச் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாக்டர், you are taking by yourself or through the medical shop, what will happen? That particular bacteria become resistant bacteria, superpower bacteria. That superpower bacteria will never respond to the antibiotic further. ஒரு ஆன்டிபயோட்டிக் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக் வந்தால் கூட உயிர் வாழ கற்றுக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் வந்தால் கூட அந்த பாக்டீரியா இறக்காது. ஒரு நார்மல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களை ஒரு பேரண்ட்டோ ஒரு டீச்சரோ திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வாட்டி திட்டும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செகண்ட் வாட்டி திட்டும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தேர்ட் வாட்டி ஃபோர்த் வாட்டி அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகும்னா, நீ பழகிப்ப. ஏன்னா திட்ட தானே போகிறாங்க, ஏன்னா நம்ம அடிக்க தானே போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். இது இருக்கக்கூடாது, உனக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன், ரைட்? அந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் பாக்டீரியா பிகம் அஸ் அ சூப்பர் பவர் பாக்டீரியா. அந்த சூப்பர் பவர் பாக்டீரியா என்ன பண்ணும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாவில் என்ன ஆகும், ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது தொடர்ந்து அழிஞ்சிடும். இந்த சூப்பர் பவர் பாக்டீரியா என்ன ஆகுது, அழியாது. என்ன செய்யும், த்ரூ த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த சூப்பர் பவர் பேட் பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகிட்டே போகும். புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா? தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்பொழுது தட் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் டு கில்ஸ் யுவர் குட் பாக்டீரியா. But this superpower bacteria, what will happen? This superpower bacteria start to survive. Even you are taking antibiotic, at the time the superpower bacteria start to do the asexual reproduction. அப்போ அந்த சூப்பர் பவர் பாக்டீரியா என்ன பண்ணும், தானே இனப்பெருக்கம் செஞ்சுக்கும். அப்போ உன் பாடி ஃபுல்லாகவே சூப்பர் பவர் பாக்டீரியா வந்துடும். that super power bacteria start to transmit from one person to another person. There is no medicine for that super power bacteria, so it cause a problem to our whole human population, right? உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா? What is bacterial resistant? Point number 1, see point number 1, if an antibiotic used too often to fight a specific bacterial infection, then the bacteria become resistant bacteria to the specific antibiotic. Point number 3, specific antibiotic no longer be used to treat the bacterial infection. Point number 4, the bacteria have developed resistance to many antibiotic. அதுக்கப்புறமா அந்த பாக்டீரியாக்கு சூப்பர் பாக்டீரியாக்கு என்ன பவர் வந்துடும், எந்த ஆன்டிபயோட்டிக்கையுமே போட்டாலும் குணமாகாத அளவுக்கு பவர் வந்துடும், சூப்பர் பவர். தென் பாயிண்ட் நம்பர் 5, ஸோ இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை தீஸ் பாக்டீரியா டிஃபிகல்ட் டு பி கியூர்ட். அப்போ இந்த பாக்டீரியா சூப்பர் பவர் பாக்டீரியா என்ன பண்ணும், ஸ்டார்ட் டு ப்ரொடியூஸ் த இன்ஃபெக்ஷன். அதுக்கு மெடிசனே இல்லாத அளவுக்கு மாறிடும். ஸோ ரிஸ்க் ஆஃப் பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி ரெடியூஸ்டு பை ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். அப்போ இந்த மாதிரி பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் பவருக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரெடியூஸ் த பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி யூசிங் ஃபாலோவிங் டிப்ஸ். டிப் நம்பர் 1, அவாய்ட் யூசிங் ஆன்டிபயோட்டிக் to treat minor infection because our body will take care about minor infection. சின்ன இன்ஃபெக்ஷன்லாம், எனக்கு தலை வலிக்குது இல்லை எனக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்றதுக்காகலாம் மட்டும் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும், டெஃபினெட்லி இட் வில் ட்ரிகர் த சூப்பர் பவர் பாக்டீரியா, பாக்டீரியா ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை உருவாக்கிடும்.
So don't take antibiotic for normal minor infection. That is point number 1. Point number 2, don't use antibiotics to treat viral infection. ஏன்னா வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்கே கிடையாது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு தான் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. வைரல் இன்ஃபெக்ஷன் ஃப்ளூ கோல்டுக்குலாம் there is no antibiotic. அதுக்கு போய் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்திங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் வைரஸ் போய் எதுவுமே தாக்காது. உங்கள் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியாஸை போய் அழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குட் பாக்டீரியாஸ் இல்லாத இடத்துல யார் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்பா? தட் சூப்பர் பவர் பாக்டீரியா. ஸோ அப்போ பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் டைப் உருவாயிடுவாங்க. So follow doctor prescription. Point number 3C, follow only doctor's prescription. Skipping doses. இப்போ டாக்டர் வந்து ஒரு 5 டோஸ் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு 3 டேஸ் இந்த டேப்லெட் போடுங்க. நமக்கு ஒரு தடவை போட்டாலுமே ஒரு நாளில் போட்டால் கூட என்ன ஆகிடும்? க்யூர் ஆகிடும். பெட்டராக ஃபீல் பண்ணும். சரியாயிடுச்சு, இனிமேல் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? டெஃபினட்டாக இட் வில் கிவ் த சைட் எஃபெக்ட்ஸ். ஸ்கிப்பிங் டோசஸ் ஆர் ஃபெயிலிங் டு கம்ப்ளீட் த ப்ரிஸ்கிரிப்ஷன் அலோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டு டெவலப். இப்போ டாக்டர்ஸ் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு 5 டேஸ்னால் யூ ஹாவ் டு டேக் 5 days ஆஃப் டோசேஜ். If you are skipping or failing that dosage, definitely it triggers the antibiotic resistant bacteria. Right? Yes. Antibiotic resistant, how it spreads? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காமனாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்டில்ஸ்லாம் வளர்க்குறாங்க. கேட்டில்ஸ், பவுல்ட்ரி, கோழி பண்ணைகள்லாம் வளர்க்குறாங்க. அவங்க க்ரௌடிங் இருக்கும், ஓவர் க்ரௌடிங். கூட்டமான இடத்துல தான் கால்நடைகளையோ இல்லை கோழி பண்ணைகளையோ வைப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே ஜெர்ம்ஸ் பரவாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ப்ரையராக ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அந்த கேட்டிலோட கட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that cattle antibiotic are given to the food producing animals and crops. Animals develop drug resistant bacteria in their gut. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட்டமாக இருக்கும்போது நோய் வரக்கூடாதுன்றதுக்காக கமர்ஷியல் பர்பஸ்க்காக முன்னாடியே என்ன பண்ணுறாங்க? they are injecting the antibiotic, but it is not good, right? ஆனால் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க அவங்களோட லாபத்துக்காக. அப்போ அந்த கேட்டிலோட ஸ்டமக்கில் என்ன ஆகும்? கட்டில் என்ன ஆகும்? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா உருவாயிடும். அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை நம்ம உணவு மூலமாக அந்த கேட்டில் சாப்பிட்றது மூலமாகவோ இல்லை அந்த கேட்டிலோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கிறதுனால அந்த பாக்டீரியா யாருக்கு வருது? ஹியூமன் பாப்புலேஷனுக்கு வருது. அப்போ அந்த ஹியூமன் பாப்புலேஷன் எங்கே போவாங்க? அந்த பேஷண்ட்ஸ் டாக்டர் கிட்ட போவாங்க. டாக்டர் கிட்ட போகும்போது என்ன ஆகும்? அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஹைஜீனிக்காக ஃபாலோ பண்ணல, சானிட்டரி எடுக்கல அப்படின்னா மற்ற பேஷண்ட்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு? ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாரு. ஆன்டிபயோட்டிக் ஆர் given to the patients which can result in drug resistant bacteria developing in the gut. அப்படி கொடுத்தாலுமே க்யூர் ஆகாது. பிகாஸ் இட் இஸ் அ சூப்பர் பவர் பாக்டீரியா. இப்படி தான் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹியூமன் பாப்புலேஷனுக்குள்ளே பரவுதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், see that பாக்ஸ், சென்டர் பாக்ஸ், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் happens when bacteria change and become resistant to the antibiotic used to treat the infection. ஒரு ஆன்டிபயோட்டிக்கை இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா கூட அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? தனக்கு சூப்பர் பவரை உருவாக்கிக்கிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் கூட குணமாகாது. ரைட்? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், வாட் யூ கேன் டூ? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி யூஸ் ஆன்டிபயோட்டிக் when prescribed by a certified health professional. Point number 2, always take the full prescription even if you feel better. Point number 3, never use leftover antibiotics. போன வாட்டி ஆன்டிபயோட்டிக் இருந்தது, எனக்கு திருப்பி இதே காஃப் தான் வந்திருக்கு, இதே இன்ஃபெக்ஷன் தான் இருக்குது, அதே மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குன்னா அதே ஆன்டிபயோட்டிக்கை திருப்பி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. லாஸ்ட் டைமில் போட்ட 2 மாத்திரை இருக்குன்னா அதே மாத்திரையை நான் இன்னொரு வாட்டி வந்தால் எடுத்துப்பேன்றது செய்யக்கூடாது. ரைட்? நெவர் யூஸ் லெஃப்ட் ஓவர் ஆன்டிபயோட்டிக். நெவர் ஷேர் ஆன்டிபயோட்டிக் வித் அதர்ஸ். நம்ம செய்கிற முக்கியமான தப்பு, இப்போ உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த டேப்லெட் எடுத்துக்கிறது இல்லாமல் அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சோ இல்லை அதே டேப்லெட் என்ன பண்ணுறது, பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு இருக்கும்போது பொண்ணுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஷேர் பண்ணிக்கிறது டேப்லெட்டை. ஏன்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் வேறு, உன்னோட பக்கத்தில் யாருக்கு ஒரு மதருக்கு இருக்குது, குழந்தைக்கும் வரும்பொழுது அந்த குழந்தைக்கு இருக்க இம்யூனிட்டி பவர் வேறு. ஸோ நெவர் ஷேர் ஆன்டிபயோட்டிக் வித் அதர்ஸ். Prevent infection by regularly washing your hands, avoiding close contact with sick people, keeping your vaccination up to date. இதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்கான வழி. The ABCs of antibiotic. இந்த 3 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். Ask, are this antibiotic necessary? What can I do feel better? ஒரு டாக்டர் கிட்ட ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்பொழுது you have to ask, are this antibiotic necessary? இது எனக்கு தேவைதானான்னு கேட்கணும். Bacteria, B. Bacteria antibiotics do not kill viruses, they only kill bacteria.
இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூவோ இல்லாட்டி ஒரு கோல்டோ இருக்குது. காமன் கோல்டுக்கு காரணம் ரைனோ வைரஸ். அதுக்கு போய் ஆன்டிபயோட்டிக் எடுத்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் யாரை மட்டும் தான் கில் பண்ணும்? பாக்டீரியாவை கில் பண்ணும். உனக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அப்போ ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கு there is no use. Think of that. Complete the course. See, complete the course. Take all of your antibiotic exactly as prescribed, even if you are feeling better. Right? These are the mantras, ABCs of antibiotic. A. As these antibiotics are necessary. B. Bacteria. Antibiotics do not kill viruses, they only kill bacteria. C. Complete the course. Take all of your antibiotic exactly as prescribed, even if you are feeling better. Thank you, children. Next class will start with the types of bacterial diseases. Thank you.